18வது வினா. 18வது வினா. அமலா 2 மாலைகள் கட்டும் நேரத்தில் விமலா 3 மாலைகள் கட்டுவாள். இருவரும் 30 மாலைகள் கட்டினர் எனின் விமலா கட்டிய மாலைகள் எத்தனை? அமலா 2 மாலைகள் கட்டும் நேரத்தில் விமலா 3 மாலைகள் கட்டுவாள். இருவரும் 30 மாலைகள் கட்டினார்கள் எனின் விமலா கட்டிய மாலைகள் எத்தனை என்று கேட்டிருக்குது கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் சரி என்றாக்கள். ஆன்சர் எங்களுக்கு சரி. பாருங்க, அமலா 2 பேரு மாலை கட்டுறாங்க. சரியா? இவங்களு எந்த மாதிரின்னு சொல்லி கூட நம்ம இடத்த வந்து பார்க்க வேண்டியது. எப்படி இதுக்கு ஆன்சர் எடுக்கிறேன்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த 18வது கழிப்புல அமலா விமலா நான் பேசுற விளங்குதானே? இருவரும் 2 பேரும் அமலா விமலா 2 பேரும் கட்டுறத பார்க்கணும். 2 பேரும் தானே சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அதால நம்ம இருவரும் 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி கட்டுறாங்கன்னு பார்க்கணும். இப்ப அமலா 2 மாலைகள் கட்டினா விமலா 3 மாலைகள் கட்டுவா. இப்ப உதாரணத்துக்கு நாம 1 மணித்தியாலம் எடுப்போம். சரியா? 1 மணித்தியாலத்துக்கு இவர் 2 மாலையை கட்டுவா, இவ 3 மாலையை கட்டுவா. அப்ப அதே 1 மணித்தியாலத்துக்கு 2 பேரும் சேர்ந்தா எத்தனை மாலை கட்டுவாங்க? 2 பேரும் சேர்ந்தா 5 மாலை கட்டுவார். இவர் 2 வரும், இவர் கட்டுற 3 மாலை 2ம் சேர்ந்து 5 வரும். அப்ப 1 மணித்தியாலத்துக்கு 5 வரும். சரியா? உதாரணத்துக்கு 1 மணி நாம ஒரு டைம் எடுத்து கொமனா பாக்குறதுக்கு. இப்ப 2 பேரும் சேர்ந்தாலும் சொன்னா 5 வரும். இப்ப அதுல சொல்லப்படுகிறது 2 பேரும் சேர்ந்து 30 கட்டிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து 30 கட்டிட்டாரு. இப்ப 1 மணித்தியாலத்துக்கு சரியா? 1 மணித்தியாலத்துக்கு 2 பேரும் சேர்ந்து 5 கட்டுவார். இப்ப 30 ஆயிரத்து என்று சொல்லி சொன்னா இது எத்தனையால பெருக்கப்பட்டிருக்கின்ற 6ஆல பெருக்கப்பட்டிருக்குது. 6ஆல பெருக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப இந்த 5 6ஆல பெருக்கினா தான் 30 வரும். அதே போல இந்த 3ஐ நம்ம 6ஆல பெருக்கினா 18. இந்த 2ஐ நம்ம 6ஆல பெருக்கினா 12. ஆகவே அமலா 12 மாலை கட்டுவா, விமலா 18 மாலை கட்டுவா. 2 பேரும் சேர்ந்தான்னு சொன்னா அதே குறிப்பிட்ட டைமுக்கு 30 மாலை கட்டுவாங்க. சரியா? அப்ப என்ன கேள்வி கேட்டிக்குதுண்டா, விமலா கட்டிய மாலைங்க. விமலா என்ன கட்டுறான்னு சொன்னா 18 மாலை கட்டுறா. விளங்கிட்டா? உதாரணம் உண்டு பாப்பமா. உதாரணம் உண்டு. சரி, இப்ப பாப்போம். அமலா 5 மாலை கட்டுற அதே நேரத்துல விமலா 3 மாலை கட்டுவா. 2 பேரும் சேர்ந்து 24 மாலை கட்டினா அமலா எத்தனை மாலை கட்டுவா? யாருக்கு தெரியும்? முதலாவது விடை 15, 2வது விடை 8, 3வது விடை 9. அமலா 5 மாலை கட்டுவா, அதே நேரத்துக்கு விமலா 3 மாலை கட்டுவா. இப்ப 2 பேரும் சேர்ந்து 24 மாலையை கட்டிட்டாங்க. அப்படி என்றா அமலா எத்தனை கட்டுவா? விபாட விட ஓகே, சாரி ஓகே, ஹம்தா ஓகே, மஹிஷ் ஓகே, ஆத்திப் ஓகே, சீசன் ஓகே, ரீனா அப்பல நல்லா யோசிச்சு பாருங்க. அமலாவை கேட்டேன்.
விமலாக்கு ஆன்சர் சொல்றீங்க. அருணித் ஓகே ரைட். எப்படி எடுப்பாருங்க ரைட் மிஸ் கடையும் ஓகே. நுஹா ஓகே. இப்ப பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு மணிக்கு அளமண்ட நம்ம எடுத்த மட்டும் 8 கட்டுவா தானே. ஒரு மணிக்கு அளமண்ட நம்ம எடுத்த மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து 8 கட்டுவா. இந்த 8 தான் 24 மாறிக்கு என்று சொன்னா 3ஆல பெருக்கப்பட்டு இருக்குது. அப்ப நம்ம இதையும் 3ஆல பெருக்குவோம், இதையும் 3ஆல பெருக்குவோம். அப்ப 5 15, இது 3 9, ரெண்டு பேரும் சேர்ந்தா 24 வரும். ஆகவே யாரை கேட்டேன்டா அமலாவை கேட்டேன். அமலா வந்து 15 முதலாவது விட சரி. விளங்கிட்டா? ரைட். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. 19வது வினா. இதுக்கு நாம ஏற்கனவே கண்டிருக்க தெரியும் நமக்கு இது சரியா. அதாவது எதிர்ப்பக்கம் நமக்கு தெரியணும். இந்த மாதிரி வினா வரக்குள்ள எதிர்ப்பக்கம் தெரியணும். இந்த இருக்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் இது எங்க ஒன்று விட்டு ஒன்று. இந்த இருக்கிற பெட்டிக்கு எதிரானது இது. இந்த இருக்கிற பெட்டிக்கு எதிரானது இது. இந்த இருக்கிறது பெட்டிக்கு எதிரானது இது. இந்த பெட்டிக்கு எதிரானது இது. ஒன்று விட்டு ஒன்று. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி இப்ப பாருங்க. இப்படி ஒரு இது இருக்கின்ற தாயக்கட்டை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இருக்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் இந்த இருக்கிற பெட்டி. அதாவது இதுக்குள்ள 1 இதுக்குள்ள 1 2 3 4 5 6 அந்த நம்பர் போட்டு இந்த ஆளுன்னு சொல்லி சொன்னா பெருசா இருக்குதா? பெருசா இருக்குது. அப்ப நீங்க கையால காட்டுங்க. 1க்கு எதிர்ப்பக்கம் எத்தனை நம்பர்? 1க்கு எதிர்ப்பக்கம் 3. வெரி குட். இதுக்கு எதிர்ப்பக்கம் இது. ரைட். 5க்கு எதிர்ப்பக்கம் என்ன? 5க்கு 2. வெரி குட். 5க்கு 2. 6க்கு 4. வெரி குட். 6க்கு எதிர்ப்பக்கம் 4. இப்ப நாம மடிச்சு உருவாக்கினோம்னு சொல்லி சொன்னா மடிச்சு ஒரு தாயக்கட்டையா மாத்தினோம்னு சொன்னா இது விளங்கினா இந்த 1 விளங்கினா 3 விளங்க கூட. அப்பதான் அது சரியான தாயக்கட்டை. வேணுமெண்டா நீங்க இந்த தாயக்கட்டையை பார்த்தீங்கன்னா சரியா. இது ஒரு தாயக்கட்டை. இது தாயக்கட்டைன்னு சொன்னா இந்த ஓட்டிக்கணும். 1 இங்கால 2 3 4 5 6 போட்டிக்கணும். இந்த பக்கம் விளங்கினா இதுக்கு பின்னுள்ள பக்கம் இந்த இருக்கிற பக்கம் விளங்காது. இந்த பக்கம் விளங்கினா சரியா. இந்த இருக்கிற 5 பக்கத்துக்கு விளங்கினா இந்த உள்ள பக்கம் 2 விளங்காது. நான் இது மாதிரி போடல, இது ஏற்கனவே. அதாவது இது விளங்கினா இதுக்கு பின்னுக்குள்ளது இது விளங்காது. அதைத்தான் சொல்ற எதிர்ப்பக்கம். இதுக்கண்ட இது இப்ப எதிர்ப்பக்கம் இது விளங்கினா இது விளங்காது. அப்ப அதை நீங்க விரிச்சு பாத்தீங்கன்னா இது ஒன்று விட்டு இது இது இதை நடுவுக்க விட்டு இது. அப்ப இதுவும் எதிர்ப்பக்கம். இது உங்களோட கண்ணுக்கு விளங்கினா இது விளங்காது. இது விளங்கினா இது விளங்காது. இது விளங்கினா இது விளங்காது. அப்ப 3 தான் நமக்கு விளங்கும் என்று சொல்லி நம்ம நினைச்சு கொள்ளணும். சரியா? இப்ப பாருங்க. இப்ப இது 1 விளங்கினா 3 விளங்காது. 5 விளங்கினா 2 விளங்காது. ஒரு தாயக்கட்டை ஒன்று மூடிட்டு சரியா. இந்த படத்தின் படி இந்த 2ஐயும் போட்டு 5ஐயும் போட்டு 3ஐயும் போட்டா சரி வருமா? சரி வருமா? வராது. ஏனென்றா இந்த 2ம் 5ம் எதிர்ப்பக்கம். 1 விளங்கினா இன்னொன்று விளங்காது. இந்த தாயக்கட்டை 2ம் 5ம் விளங்குது. அப்ப இது பிழையான தாயக்கட்டை. சரியா? அதே போலதான்
அந்த படத்தை பாருங்க. படத்துல நாம வச்சு செய்வோம். சரியா? இது ஒவ்வொன்றோண்ட நம்ம விடையை வச்சு யோசிச்சு பார்க்கணும். இது என்ன விளங்கினா, அதாவது நட்சத்திரம் விளங்கினா, சரியா? இதுல இந்த நட்சத்திரம் விளங்கினா இது விளங்க போடா, வட்டம் விளங்க போடா. இந்த அரைக்கிறது விளங்கினா இந்த அரைக்கிற நடுவுக்கு பெட்டி விளங்க கூடா. இது விளங்கினா இது விளங்க கூடா. அடுத்தது வந்து சரியா, இந்த அரைக்கிற இது விளங்கினா இது விளங்க கூடா. அதாவது முக்கோணி என்றது விளங்க கூடா. இப்ப ஒவ்வொரு விடையா வச்சு நீங்க செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணி நீங்க சொன்னா பிள்ளை வராது. ரைட். இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு விடையா. முதலாவது விடை, இதுக்கு இந்த அரைக்கிற இது வந்து இந்த அரைக்கு, சரியா? இந்த அரைக்கிறது இந்த அரைக்கு. இப்ப இது ரெண்டும் விளங்கி கொண்டிருக்குது. அப்ப சரியா, இது விளங்கினா இந்த அரைக்கிறது விளங்கினா இது விளங்க போடா. ஆனா இது ரெண்டுமே விளங்கிட்டு இருக்குது. அப்ப பிள்ளையான தாயக்கட்டை. அடுத்ததுக்கு பாருங்க, வட்டம் விளங்கினா இந்த வட்டம் விளங்கினா நட்சத்திரம் தான் விளங்கப்படா. ஓகே, அப்ப இது வட்டம் விளங்கி இது சரி. அடுத்தது முக்கோணி விளங்கினா இந்த அரைக்கிற முக்கோணி விளங்கினா இந்த அரைக்கிற இப்படி வாரதான் விளங்கப்படா, இப்படி வாரதான் விளங்கப்படா. அப்படி இந்த இதுல இல்லை. அப்ப இதுவும் சரி. அடுத்தது சதுரம் விளங்கினா இந்த அருகே இந்த சதுரம் விளங்கினா இதுதான் விளங்கப்படா, இப்படி வாரத விளங்கப்படா. சரியா? அதுவும் விளங்கல. அப்ப மூணுமே சரியா இருக்குது. அதால ரெண்டாவது விடை. மூணாவது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா, மூணாவது விடையை பார்த்தீங்கன்னா இதை பாருங்க. மூணாவது விடையில இந்த இருக்கிற இதுவும் 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 எதிர்பக்கங்கள். இது ஒன்று விளங்கினா ஒன்று விளங்கப்படா, இது விளங்கினா இது விளங்கப்படா, இது விளங்கினா இது விளங்கப்படா. ஆனா இது ரெண்டுமே விளங்கிட்டு இருக்குது. ஆகவே இதுவும் பிழை. ஆகவே சரியான விட 19க்கு 2. அடுத்த கேள்வி 20வது. சிந்து வீதியில் செல்லும் போது அவனது நிழலானது இடது கைப்பக்கமாக விழுந்தது எனின் அவன் செல்லும் திசை நிச்சயமாக அமையாதது என்று கேட்டீங்க. நிச்சயமா அமையாதது. இப்ப நமக்கு தெரியும், சரியா? இது கவனித்துக் கொள்ளுங்க. இது காலையிலையா மாலையிலையாண்டெல்லாம் சொல்லப்படல. ஒரு ஆள், சரியா, நமக்கு தெரியும் காலையில ஒரு ஆள் வந்து பாடசாலைக்கோ அல்லது மைதானத்துக்கோ போனாரண்டா அவர் எங்கால நிழல் விழுகுது என்று சொல்லி நமக்கு தெரியும். சரியா? காலையில போனாரண்டா அவர் இடது கை பக்கம் விழுந்தா அவர் எங்கால பக்கம் போறாரு. இதுக்கு வாய்ப்பாடம் இருக்கு நமக்கு. என்னன்னு சொன்னா காலையில சொன்னா காவண்ணா வண்டா ஈனாவுல ஸ்டார்ட் பண்ணணும். மாலையில மாவண்டா வா. அது என்னண்டா, இது திசை, இது திசை, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இது போட்டாச்சு. நம்ம கேட்கிறவே நம்ம படிச்சிருப்போம். சரியா? காணாண்ட முதல் எழுத்து ஈனா அண்ட் கா இ. மாவண்ணா வண்டா மானாண்டா வா. கா இ மாவா, கா இ மாவான்னு சொல்லி பாடமாக்கணும்டா நம்ம வாய்ப்பாடு மாறாது. சரி, இப்ப காவணா ஈனா ஈனாண்ட ஸ்டார்ட் பண்ணோம்டா இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். பானாவுல ஸ்டார்ட் பண்ணோம்னா வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு. இது என்ன இந்த மூணாமான ஆளாலாம் சொல்றாருண்டா, இந்த ஆனா ஈனாவுல ஸ்டார்ட் ஆகுது, இடது பக்கம் நிழல் விழுகிறது, இடது பக்கம். மூணாண்டா முன்பக்கம், பீனாண்டா பின்பக்கம், வானாண்டா வலது கை பக்கம் நிழல் விழுகிறது சொல்றாங்க. இது என்ன வானாக்க தீனா மீனா காணாண்டா, இது திசை. இது வடக்கு திசை, கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இந்த பிள்ளைக்கு வட்ட முகம், வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு. சரி, இப்ப அந்த கேள்வியை பாருங்க. அந்த கேள்வியில வடிவா சொல்லப்படுது, ஒரு ஆள் அதுல வடிவா சொல்லப்படுது, ஒரு ஆள், சரியா, காலையிலேன்னு சொல்லல மாலையிலேன்னு சொல்லல, சிந்து வீதியில் செல்லும் போது நிழல் இடது கை பக்கம் விழுந்தது. அவர் இடது பக்கம் விழுந்துட்டு சம்டைம் அவரு காலையிலேயா போயிருந்தாருண்டா இடது பக்கம் விழுந்தது என்று சொன்னா அவர் வடக்கு திசையை நோக்கி போய்கொண்டிருப்பார். இது விளங்குதா? இது விளங்குது. காலையில உதாரணத்துக்கு அவர் காலையிலயா மாலையில நம்ம கணக்குல சொல்லல,
அவர் காலையில போனாருன்னா இடது கை பக்கம் விழுகிறது வடக்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி இல்ல அவர் மாலையில போயிட்டு இருந்தாருன்னு சொன்னா தெற்கு திசையில போய்கொண்டு இருப்பார். சரியா? அப்ப நிச்சயமா விழாதது எதுன்றுதான் கேக்குது. வடக்கு தெற்கு தவிர வடக்குண்டா இடது கை பக்கம் விழுறது வடக்குல, அப்படி இல்லாட்டி தெற்குல விழணும். சரியா? வடக்குல இல்லாட்டி தெற்குல விழணும். ஆனா இது கிழக்குலையோ மேற்குலையோ விழுகிறேன்னு சொன்னா முன்பக்கம் பின்பக்கம். கிழக்குல மேற்குலேண்டா கிழக்கு மேற்கு, முன்பக்கம் பின்பக்கம். உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பீச்சில் அதாவது கடற்கரை பக்கம் போறீங்க, கடற்கரையில போறீங்க. கடற்கரைக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க முன்னுக்கு போனா ஒன்று பின்னுக்கு விழு, இல்லாட்டி முன்னுக்கு விழு நிழல். சரியா? சூரியன் உதிக்க கிழக்கு பக்கத்துக்கு இல்லை அல்லது மேற்கு பக்கத்துக்கு போனா முன்னுக்கு இல்லாட்டி பின்னுக்கு விழும். மற்றது இடது கை வலது கை விழாது. ஆகவே இடது கை வலது கை விழுகிறேன்னு சொல்லி சொன்னா அது வடக்கு திசை அல்லது தெற்கு திசையா இருக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா கேட்டது. சரியா? இதுதான் வரும். அவன் திசையாக அமையாதது என்று கேட்டி. ஆகவே விட கிழக்கு திசை. 21வது பெட்டி ஒன்றில் 10 பந்துகள் உள்ளன. பிள்ளை 2 நிமிடங்களுக்கு ஒரு பந்து வீதம் பெட்டியை வெளியே எடுத்தது. அப்பிள்ளைக்கு சகல பந்துகளும் பெட்டியிலிருந்து வெளியே எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு கேட்கிறாங்க. சரியா? ஒரு பிள்ளை 10 பந்து இருக்குது. ஒரு பந்து எடுத்து அடுத்த பந்து 2 நிமிஷத்தால எடுக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, 2 நிமிஷத்தால அடுத்த பந்து எடுக்குது. அப்ப முதலாம் பந்து, 2ஆம் பந்து, 3ஆம் பந்து, 4, 5, 6, 7, 8, 9, 10 பந்தடி. 10 விளங்குது, ரைட்? 10 பந்தடி. ஒரு பந்து எடுத்தா அடுத்த பந்து எடுக்கிற 2 நிமிஷத்தால எடுக்குமா? எத்தனை நிமிஷம் எடுக்குமென்று கேட்கிறாங்க. 20 நிமிஷம் போட்டாக்கள் கை வைத்துங்க. 20 நிமிஷம். எப்படி வரும் 20 நிமிஷம்? இங்க பாருங்க, முதலாவது பந்தை எடுத்துட்டு எடுத்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணும் தானே. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. முதலாவது எடுத்துட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்ப அடுத்த பந்து எடுக்கிறதுக்கு இடையில 2 நிமிஷம் பாரு. அடுத்தது எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம், அடுத்தது எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம், அடுத்தது எடுக்க 2 நிமிஷம், அடுத்தது எடுக்க 2 நிமிஷம், அடுத்தது எடுக்க 2, அடுத்தது எடுக்க 2, அடுத்தது எடுக்க 2, அடுத்தது எடுக்க 2. இப்ப பாருங்க, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 நிமிஷம் தானே வருது. 10 பந்துகளை எடுக்கிறதுக்கு 18 நிமிஷம் தானே வருது. கடைசி பந்துக்கு முதலாவது பந்துக்கு முதலாவது எடுத்த உடனே 2 நிமிஷம் காத்துட்டு இருந்தா முதலாவது அடிக்கிற இல்லை, முதலாவது எடுத்ததுல இருந்துதான் 2 நிமிஷம். அப்ப இப்படியே போகக்குள்ள 10வது பந்து 18 நிமிஷத்தால அடிக்க. விளங்கினாக்க கேதுங்க. சரியா? அப்ப அடுத்ததுக்கு போகும். எல்லாருக்கும் விளங்கினீங்க, கை காட்டுறீங்க. சரி, அப்ப எத்தனை நிமிஷம்? 18 நிமிஷம். 22வது பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் குறியீடுகளால் எழுதப்பட்டுள்ளன. எனினும் குறியீடுகள் சொற்களின் ஒழுங்கிற்கு ஏற்ப எழுதப்படவில்லை. சொல்ற வசனத்துக்கு ஏற்ப எழுதலையா? அப்ப மாறி மாறி எழுதிக்கலாம். மேலே தரவின்படி 22, 23 வினாக்களுக்கு பொருத்தமான கேட்கிறாங்க. 22வது வினா, பூனை என்பது சொல்லுக்கு பொருத்தமான குறியீடு ஹம்தா. பூனைக்கு பொருத்தமான குறியீடு. முதலாவது வசனத்துல பூனை சோறு சாப்பிடும். 2வது வசனத்துல வெள்ளப்பூனை ஓடும். 2லையும் சரியா? 2லையும் கவனிங்க, இங்கேயும் பூனை, இங்கேயும் பூனை. அப்ப இந்த 2 படத்துல எந்த அதாவது படம் 2 தரம் அதுலயும் வருது, இதுலயும் வருது. இங்க பாருங்க, இந்த அரைக்கிற குறியீடு இந்த அரைக்குது, எங்க கலர மாத்திர இந்த இருக்கிற குறியீடு இந்த அவமிரி கவனிச்சு கொள்ளுங்க, விளங்காதாக்கள். சரியா? இங்கேயும் பூனை, இங்கேயும் பூனை.
இதுலயும் பூனை என்று சொல்லியிருக்குது ரெண்டுலையும். இதுலயும் ஒரே வசனத்தை குறிக்கிறது. இதுலயும் இருக்குது, இதுலயும் இருக்குது, வேறதா இல்லை. அப்ப நிச்சயமா பூனை என்கிறதுக்கு முதலாவது தான் வரும். அதுபோல சரியா, அடுத்தது ரெண்டாவது வசனம் சோறு. சோறத்தான கேட்டிக்குது. அப்ப மூணாவது வசனத்திலையும் சோறு இருக்குது, முதலாவதுலேயும் சோறு இருக்கு. அப்ப முதலாவது படத்தையும் இந்த படத்தையும் வச்சு பாருங்க. இதை விட்டுருங்க, ரெண்டு படத்தையும் வச்சு பாருங்க. ரெண்டுலையும் இதை விட்டுருங்க, நடுக்குள்ளது. இது ரெண்டுலையும் ஒரே குறியீடு வரணும். ஏனென்றா இங்க சோறு என்று சொல்லி ஒரு வசனம், இங்க சோறு என்று ஒரு வசனம். ரெண்டுலையும் அங்கேயும் உண்டு, இங்கேயும் உண்டு. சீசன் கூட சாப்பிட்டாரு போல, நோம்பு திறந்துட்டு. சாதாத் சீசன் இல்ல, சாதாத் கூட சாப்பிட்டியா? கண்ணதமுற மாதிரி இங்கேயும் சோறு இல்ல, சோறை கண்டடனா கண்ணத்தம் தெரியா, இங்கேயும் சோறு. ரைட். இப்ப அதே குறியீடு இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. ரெண்டு சொல்லையும் ஒரே குறியீடு. ஆகவே மூணாவது விடை இருக்கு. 23வது. 22ம் 23ம் விளங்காதாக்கள் மட்டும் கைவித்துங்க. 22ம் 23ம் விளங்காதாக்கள் மட்டும் கைவித்துங்க. ரைட், எல்லாருக்கும் விளங்கியிருக்குது. வெரி குட். ரைட், அப்ப அடுத்த கேள்வி இப்போ 24வது. என்ன ரிவா விளங்கலையா? 23க்கு விளங்கிரி, விளங்கிட்டா விளங்கலையா? விளங்கினேன். ஓகே. 24வது கேள்வி. படத்தில் உள்ளவாறு ஒரு தட்டில் பால்மா பக்கெட்டும் மறுதட்டில் 500, 200, 50 கிராம் படிக்கல்லும் உள்ளன. இதன்படி பால்மாவின் நிறை என்ன? மொத்தமா 500, 200, 700, 750, 750 படிக்கல்லுக்குள்ள வச்சிருக்கிறது 750. இது விளங்கினாக்கள் கைவித்துங்க. படிக்கல்லுல அதாவது தராசுக்குள்ள வச்சிருக்கிற 750 கிராம் இது விளங்கிட்டு கைவித்துங்க. வச்சது விளங்கிட்டு. ரைட். இப்ப வச்சா 750 கிராம் அதே நிறைய இருந்தா ரெண்டும் சரியா இப்படி இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, சேமா இருக்குமா? இது 750, இது 750, ரெண்டுமே என்ன செய்யும்? ரெண்டும் 750, ரெண்டும் சேமா இருக்கும். கூட குறைன்னு சொல்லிச்சுன்னா மேல கீழே வரும் திராஸ். ரைட். அப்ப இங்க பால்மா பக்கெட்டு 750 கிராம் படிக்கல வச்சும் கீழே நிக்குது, இப்படி கீழே இறங்கி கிடக்குது. ஆகவே பால்மா நிற கூட. ஆகவே 750 கிராமிலும் அதிகம். அடுத்தது மரக்கறி பாகக்காய் என்பவற்றை சரியாக காட்டுறது. மரக்கறிக்குள்ளதான் பாகக்காய் இருக்குது. ஆகவே 2வது விடை. இது வராதா ஆண்டு கேட்டா மரக்கறி வர பாகக்காய் வரையாம். அப்படி வருமா? இல்ல. அடுத்தது மரக்கறியில பாகக்காயம். சரியா? இது மரக்கறி, பாகக்காய் ஒரு குறுப்பண்டு, மரக்கறி ஒரு குறுப்பண்டு, அதுக்கு ரெண்டுக்கு இடையில வேற ஒரு குறுப்பண்டு வருமாம். இந்த குறுப்பண்டு வருமாம். இது பல மரக்கறி என்ற சாமானுக்குள்ள பாகக்காய் வரும். அதனால 2வது. 26வது மின்குமல் அலங்காரம் ஒன்றில் 2 நிறைய பெருப்பல கவனிச்சு கொள்ளுங்க. 26வது மின்குமல் அலங்காரம் ஒன்றில் 2 சிவப்பு நிற மின்குமிழ்களுக்கு நடுவில் 3 மஞ்சள் நிற மின்குமிழ்கள் என்ற ஒழுங்கில் மின்குமிழ்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அம்மின்குமிழ் அலங்காரத்தில் உள்ள சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை 9 எனின் மஞ்சள் எத்தனை என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி பிழை எடுத்தாக்கள் மட்டும் கைவித்தலாம். இந்த கேள்வி விளங்காதெல்லாம் பிழை எடுத்திருப்பீங்க. ஏன் விளங்கலைன்னு சொன்னா கேள்வி வாசிச்சிருக்க மாட்டீங்க. ஒழுங்கா கேள்வி வாசிக்காதான் பிரச்சனை. சரியா? ரைட். என்னன்னு சொன்னா 2 சிவப்புக்கு பக்கத்துல 2 சிவப்பு, இது சிவப்பு, இதுவும் சிவப்பு. 2 சிவப்பு லைட்டுக்கு இடையில 3 1 2 3 மஞ்சள் 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 இருக்குதா? இந்த விஷயம் விளங்கி நகை கைவிட்டுங்க.
இது எனக்கு விளங்கிட்டு ஆனா கேட்டதான் அங்கால இப்படி 9 சிவப்பு இருக்கான். அப்ப 9 சிவப்பண்டா சரியா? 2 சிவப்புக்கு இடையில ஒரு இடைவெளி. அப்ப 2 சிவப்புக்கு இடையில ஒரு இடைவெளி. 3 சிவப்புக்கு இடையில எத்தனை இடைவெளி வரும்? 3 சிவப்புக்கு இடையில எத்தனை இடைவெளி வரும்? 2 இடைவெளி. 3 சிவப்புக்கு இடையில வடத்தை சிவப்புன்னு சொன்னா இது ஒரு இடைவெளி, இது ஒரு இடைவெளி. 4 சிவப்புக்கு இடையில எத்தனை இடைவெளி வரும்? 4 சிவப்புக்கு இடையில 3 இடைவெளி. ஓகே, ஒரு இடைவெளிக்குள்ள 3 அண்டா 2 இடைவெளிக்குள்ள எத்தனை வரும்? ஒரு இடைவெளிக்குள்ள 3 அண்டா 2 இடைவெளிக்குள்ள 6. ஓகே, ஒரு இடைவெளிக்குள்ள 3 அண்டா 3 இடைவெளிக்குள்ள எத்தனை வரும்? 9. ஓகே, அது போல சரியா? இப்ப பாருங்க, 1 2வது சிவப்பு, 3வது சிவப்பு, 4வது சிவப்பு, 5வது சிவப்பு, 6வது சிவப்பு, 7வது சிவப்பு, 8வது சிவப்பு, 9வது சிவப்பு. ரைட், 9வது சிவப்பு. 9 சிவப்பணி. இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3 மஞ்சள் கலர், இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3. மொத்தமா ஒரு இடைவெளி 2 3 4 5 6 7 8 இடைவெளி. ஒரு இடைவெளிக்கு 3 அண்டா 8 இடைவெளிக்கும் 8 3 எத்தனை வரும்? 8 3 24. சரியா? இன்னும் விலங்கல்ல என்றாக்கள் மட்டும் கைவிட்டுங்க. மகதி. ஓகே, ரைட். திருப்பி விளங்கப்படுத்துறேன். விளங்கல்ல திருப்பி விளங்கப்படுத்துறேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2 சிவப்புக்கு இடையில 3 மஞ்சள் 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 அண்டு. சரியா? மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். இப்படி 9 இவடத்து 1 2 3 4 5 6 7 8 9 சிவப்பு எழுதுங்க. சரியா? விளங்காதா? 9 சிவப்பு 1 2 3. இதுக்கு இடையில 2 சிவப்புக்கு இடையில 1 2 3 மஞ்சள் இருக்கணும். இப்போ 9 சிவப்பும் வந்தா எத்தனை இடைவெளி என்றா 8 இடைவெளி தான் வரும். 1 2 3 4 5 6 7 8 8 இடைவெளி வரும். ஒரு இடைவெளிக்குள்ள இந்த 3 1 2 3 வரும். ஆகவே 8 இடைவெளிக்குள்ளேயும் 3 படி 24 வரும். டவுட்டா இருந்தா விளங்கிட்ட மகதி? விலங்கல்ல அப்பயும் டவுட்டா இருக்குன்னு சொன்னா கிளாஸ்ல பேப்பர் கொஸ்டின் ரவுண்ட் அடிச்சு போட்டு வைங்க. சரியா? ரவுண்ட் அடிச்சு போட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் ரெக்கார்டிங் போடுவேன். அதை ஒரு தரம் கேளுங்க. அப்படியும் விலங்கல் விளங்கு, அப்படியும் விளங்கும். சரியா? நீங்க என்ன செய்யுங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்னு கேள்வியை பெஸ்ட்டுக்கு விளங்கணும். கேள்வி விளங்கினதுக்கு பிறகு எப்படி வரும் அது நாம செல்ஃபா யோசிக்கணும். யோசிச்சு தான் நம்ம ஆன்சர் எடுக்கணுமே தவிர கேட்டுட்டு இருந்தோடு நமக்கு ஒன்றுங்க வராது. பெஸ்ட்டுக்கு நம்ம கேள்வியை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். விளங்கி எடுத்த மட்டும் நம்ம எப்படி என்னாலும் அவர் விளங்கப்படுத்தினாலும் சரி விளங்கப்படுத்தாட்டியும் சரி நாம விட செய்வோம். கேள்வி நமக்கு என்னதான் சொல்லுது என்று விளங்கலைன்னு சொன்னா எப்படித்தான் தொண்டகளியை கத்தினாலும் நமக்கு ஒன்றும் விளங்காது. விளங்கிட்டா? அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டா செல்ஃபா என்ன சொல்லுது, கேள்வியில என்ன கேள்வி என்ன சொல்லுது என்ன சொல்லு கேள்வியை விளங்கி எடுக்கணும். விளங்கிட்டா? ரைட், அடுத்ததுக்கு போறோம். 27வது வினா. அப்ப இதுக்குரிய ஆன்சர் 24. 27வது பின்வரும், அதாவது உதவி செய்தவரை மறத்தலாகாதென்ற உப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிறது. 28வது குறித்த பாடசாலை ஒன்றின் பிரதான மண்டபத்தில் 9 நிறைகளாகவும் 9 நிரல்களாகவும் அடுக்கப்பட்டிருந்தன. அக்கதிரைகள் 6 நிறைகளாக இருக்கும்படி அடுக்கப்பட்டிருப்பின் கிடைக்கும் நிரல்கள் எத்தனை என்று கேட்டிருக்குது. இதுக்கு பிழை எடுத்தாக்கள் மாத்திரம் கைவித்தலாம்.
பிளெடுத்தாதி மாத்திரம் கைவிக்கலாம். நிரல் என்று சொன்னா என்ன, நிறை என்று சொன்னா என்ன? நிரல் என்றா இப்படி வாரது நிரல், இப்படி வந்தா அது நிறை. தெரியாட்டி எழுதி கொள்ளுங்க. இது நிரல். என்ன இப்படி கோடெல்லாம் போட்டு காட்டுறாருண்டா இப்படி ஒரு இப்படி 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 வருது. இப்படி இது சரியா? இந்த மாதிரி இத சொல்ற நிரல்ல இருக்கிறது. இப்படி இருக்கிறது சொல்ற நிறையில இருக்கிறது. இப்ப இது நிறை பக்கமா 4 இருக்குது, நிரல் பக்கமா அதாவது இப்படி குத்துப்பட இப்படி இருக்கிறது 3 இருக்குது. சரியா? எத்தனை இருக்குது? இங்கால இப்படி வாரது 4 இருக்குது, இப்படி வாரது குத்துப்பட இப்படி வாரது 3 இருக்குது. சாரி மாறு சொல்லிட்டேன். இப்படி வாரது நிறை 1 2 3 நிறை இருக்கு. இப்படி வாரது நிறை இப்படி வாரது 1 2 3 நிறை இருக்குது. மேலிருந்து கீழே இப்படி குத்து குத்தன வாரது 4 இருக்குது. இப்ப இங்க இந்த படத்தின்படி நிரல் எத்தனை நிரல் என்றா 4 நிரல், நிறை 3 நிறை. 1 2 3 தீவின் சொன்ன பக்கத்தில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப ஒரு வகுப்புல 4 நிரலாகவும் 3 நிறையாகவும் அடுக்கிறதுக்கு எத்தனை கதிரை தேவை? 4 நிறையாகவும் 3 நிரலாகவும், அதாவது 4 நிரலாகவும் 1 2 3 4 லைன் படி இங்கால கிடையா நிறையாக 3 லைன் படி அடுக்கிறதுக்கு எத்தனை கதிரை தேவை என்று கேட்டா 4 3 நிரல நிறையால பிரிக்கிறான் 4 12. இப்ப கேக்குறாங்க சரியா 2 நிரலா அடிக்கினா எத்தனை நிறை வரும் என்று கேட்கான். அந்த கதிரை அவ்வளோத்தையும் கொண்டு போய் 2 நிரல் இப்படி 2 அடிக்கினா எத்தனை நிறையில வரும் என்று கேட்காங்க. எத்தனை வரும்? எத்தனை வரும்? யாருக்கு சொல்லுவீங்க? எத்தனை? எப்படி பாக்குற? இங்க பாருங்க 4 3 வீக்குனா 12. அப்ப 2 படிக்காரன்னு வைங்க. இப்படி 2 படி கேட்டா இப்படி வரும் 2 4 6 8 10 12. இப்படி 2 இருக்குது. அப்ப இப்படி எத்தனை இருக்குது என்று கேட்டா 1 2 3 4 5 6. சரியா? அப்ப கண்டுபிடிக்கிற இதுக்கு மெதட் என்னன்னு சொன்னா 4 3 பிரிக்கினா வாரது 12. இந்த 12 எப்படி வருமாண்டா 6 2 பிரிக்கினா வரும். சரியா? அதே போல இன்னொரு உதாரணம் 7 நிறையாகவும் 5 4 நிரலாகவும் உள்ள சரியா உள்ள கதிரைய 2 நிறைய அடிக்கினா எத்தனை நிரல் வரும்? என்ன விட? ஏழு 4 நிரல். இந்த கதிரைய இவ்வளவு கதிரையும் 2 நிறையில அடுக்கணும் வேண்டி சொன்னா எத்தனை
நிரல் வரும். இது நிறை. எத்தனை நிரல் வரும் கண்டுபிடிக்கிற லேசு. 7 4 28. சரியா? அப்ப 2 எத்தனையால பிரிக்கினா 28 வரும். 14ஆல பிரிக்கினா 14ஆல பிரிக்கினா தான் 28 வரும். சரியா? சரி, இன்னொன்று நிறைய பேருக்கு பிழைக்காக வேண்டி திருப்பி திருப்பி ட்ரை பண்றேன். இதே மாதிரி கேள்விகள் வரலாம். பேசுற விளங்குதா? இப்ப பாருங்க, நான் கைக்கிற விளங்குதா ஹம்தா? ஓகே. இப்ப பாருங்க, 5 நிரல் 6 நிறை வகுப்புல இப்படித்தான் இருக்குது கதிரு. இதை கொண்டு வந்து இவ்வளவு 30 கதிரையும் 5030 இந்த 30 கதிரையும் 3 நிறைய அடுக்கு 3 நிறையில அடுக்கு என்று சொன்னா எத்தனை நிரல் வரும்? கையால காட்டலாம் விட. எத்தனை நிரல் வரும்? 3 நிறையில அடுக்கண்டா எத்தனை நிரல் வரும்? காட்டுங்க. வெரி குட். 10. எப்படி? 5 6 30. 5 6 30. அப்ப இந்த 30 வரணும். 3 எத்தனையால பெருக்கணும்? 10ஆல பெருக்கணும். அப்ப இது லைன் எப்படி மாறும் என்று சொன்னா 1 2 3 நிரல் தானே. நிரல் வந்து 10 நிரல் இப்படி மாறும். இப்படி 10 10ஆ வரும். இப்படி வரும் லைன். இப்படி போட்ட காதுல இப்படி மாறும். சரியா? விளங்கிட்டா? அப்படின்னு சொன்னா இந்த கணக்குக்கு 28வது கணக்கு 9 8ஆல பெருக்கினா வந்து கிரவணம் 9 8ஆல பெருக்கினீங்களா 9 8 72. 9 8 72. அப்ப இத வந்து 6 நிறைய அடுக்கணும்டா 6 இத்தனையால பெருக்கினா 72 வரும். இத்தனையால பெருக்கினா 72 வரும் என்று சொன்னா 12 6ஆல பெருக்கினா 12 6 72. ஆகவே 12ங்கிறது விட. அடுத்தது 29வது கேள்வி. இந்த படத்துல எது பிழை என்று சொல்லி சொன்னா
இந்த பெரிய வீட்டுக்கு இந்த பெரிய பூனையாம். ஆகவே படத்துல பூனை தான் பிள்ளை. சரியா? வீட்டுக்கு வீட்டு அளவுக்கு பூனை இருக்குதா? சரி, இந்த 29வது கேள்வி புல எடுத்தார்கள் மட்டும் கவித்துங்க. 29வது கேள்வி புல எடுத்தாங்க. மகேஷ் பிள்ளையா என்னத்த போட்ட? ஊட்டையா போட்ட? ஆட்டாவை போட்டியா? ஏன் ஆட்டாவை போட்டேன்? ஆ இப்ப விளங்கிட்டா? படத்துல என்ன புல? ஊட்டுற அளவுக்கு பூனையை கண்டிக்கிறியா? இல்ல. அப்ப படத்துல பூனை புல தானே? ஓகே. நுஹா நுஹா ஆன்சர் போட்டது சரியா? பிள்ளை. இப்ப பிள்ளையா போட்டு போட்டு அங்களை கதைச்சிட்டு இருக்கிற நியாயமா? 30வது அருகிலுள்ள படத்தில் உருவின்படி பிழையான கூற்றை தெரிவு செய்யட்டாம். இப்ப இந்த கேள்விகள் வந்தா நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது வேலை அதுல எத்தனை முக்கோணி, எத்தனை செவ்வகம், எத்தனை வட்டம் இருக்கணும் நாம ஃபெஸ்ட்டுக்கு எழுதி விட்டுறணும். எழுதினோம்னு சொல்லி சொன்னா லேசா ஆன்சர் எடுக்கலாம். இப்ப முக்கோணம் எத்தனைண்டா 1, இந்த 2, இந்த 3 ஆக பெருசோட சேர்த்தா முக்கோணம் வந்து 4. செவ்வகம் எத்தனைன்னு சொன்னா 1, இந்த 2, இந்த 3, இந்த 4 ஆகவே செவ்வகம் வந்து 4. வட்டம் எத்தனைண்டா 1 2 3 4 5 6 6 வட்டம். இதை வச்சு கொண்டு முதலாவது அதாவது கேட்டது என்ன? அருகில் உள்ள உருவின்படி பிழையான கூற்று எது பிழையா சொல்றாங்க என்று கேட்கிறாங்க. சரியா? எது பிழையா சொல்றாங்க என்று கேட்கிறாங்க. இப்ப எது பிள்ளை? உருவில் காணப்படும் செவ்வகங்களின் எண்ணிக்கையும் முக்கோணிகளின் எண்ணிக்கையும் சமனானது. சரிதானே? பிழையானதான் கேட்காங்க. முக்கோணமும் 4, செவ்வகமும் 4. சரியா? இந்த கூற்று சரி. 2வது உருவில் காணப்படும் வட்டங்களின் எண்ணிக்கை முக்கோணங்களின் எண்ணிக்கையை விட கூடியது. முக்கோணம் 4, வட்டம் 6, வட்டத்துல கூட என்று சொல்றார். இதுவும் சரி. 3வது உருவில் காணப்படும் முக்கோணிகளின் எண்ணிக்கை செவ்வகங்களை விட கூடியது. முக்கோணம் 4 செவ்வகத்தை விட கூடியா? இல்ல, முக்கோணமும் செவ்வகமும் சமன். அப்ப பிழையான கூற்று 3வது தான். ஆகவே விட 3வது தான் வரும். விட பேப்பர்ல கேட்டுக்கொள்ளுங்க.